கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான வேலையிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் தானே, 8ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் வாசி. அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சதைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். தேவ பக்தி உள்ள மனுஷன் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். சிதறி போனவர்கள் எங்கும் சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா. அப்போ அவனை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். ஆமா, மனுஷ பிசாசானவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலை பாதகன். சவுல்னா ஒரு மனுஷன், புரிஞ்சுக்க நல்லா. சவுல் என்பவன் ஒரு மனிதன். அவனுக்குள்ள பிசாசு கொலை பாதகனாயிருந்து இந்த கொலை செய்கிறதற்கு இந்த சவுலும் சம்மதித்திருந்தான். உன் வாழ்க்கையில கூட பிசாசு இருந்தானாக்கா கொலை செய்துனா டெஸ்ட்ராய்ட் பண்றது, அழிக்கிறது, திருடுறது, கொல்றது, இதுக்கெல்லாம் உன்னை அறியாமே பிசாசோடு சேர்ந்து சம்மதிச்சிடுவேன். இந்த சவுலும் சம்மதித்திருந்தானா ஸ்தேவானை கொலை பண்றதுன்னு அழிக்கிறது, நல்ல நல்ல காரியத்தை அழிக்கிறதுக்கு, கொல்றதுக்கு, திருடுறதுக்கு. உனக்குள்ள இருக்கிற பிசாசு உன்னை சம்பந்தம் பண்ண வச்சு உன் வாழ்க்கையை உன்னை அழித்து கொள்ள செய்வான். அதனால சவுல் மாதிரி இருக்கக்கூடாது, பவுல் மாதிரி இருக்கணும். பவுல் மாதிரி இருந்தனாக்கா அழிக்க வர்றோன்னே நீ அழிச்சிடுவ. பிசாசின் கிரியை அழிக்கும்படிக்க மனுஷகுமாரன் வெளிப்பட்டார்னுக்கு தான் இல்லையா? ஆமா, பிசாசின் கிரியை அழிக்க நீ சம்மதிக்கலைன்னாக்கா உன்னை அறியாமலே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அழிக்கிறதுக்கு நீ சம்மதிச்சிடுவ. அதுதான் சவுல் வாழ்க்கை. புதிய ஏற்பாட்டில் சவுல் என்ன பண்ணான்? பாவிகளிலும் பிரதான பாவி, கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துறது, அவங்களை கொல்றது, அவங்களை அழிக்கிறதான வேலையெல்லாம் செய்கிறான். உள்ள பிசாசு, அழிக்கிற பிசாசு இருந்தாக்கா மனுஷன் அப்படி தான் இருப்பான். குடும்பத்தில் இயேசு அறியாமல் பவுல் மாதிரி இல்லாமல் ஆதாமுக்குள்ளே இருந்தாங்கனாக்கா நன்மை தீமை காரியம் இருந்துச்சுன்னா அவங்க திருடனோட பிசாசோடு சேர்ந்து உன்னை அழிக்கிறதுக்கு கொல்றதுக்கு திட்டம் போட்டுன்னு இருப்பாங்க. ஒருவேளை எழுத்தின்படி உன்னை கொலை செய்யலைனா கூட சபிக்கிறது, நிந்திக்கிறது, தூஷிக்கிறது, பகை, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க குடும்பத்தில். அவனை கொலை செய்கிறதுக்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அப்போ சவுலுக்குள்ள இயேசு இல்லை. சவுல் ஆதாம் வழியா பிறந்து வந்துக்கிறான். நன்மை தீமை காரியத்தினால அவனுக்கு அதான் தெரியும். கொலை செய்யறதுக்கு சம்பதிச்சிடறான் பாரு. கொலை செய்யறதுக்கு சம்பதிச்சு. நீ கூட இயேசு இல்லைனாக்கா அழிக்கிறதுக்கு, கொலை செய்யறதுக்கு சம்பதிச்சிடுவ. அழிக்கிறதுக்கும் கொல்றதுக்கும் சம்மதிச்சிடுவ. பிசாசோடு சேர்ந்து சம்மதிச்சிட்டாக்கா அவ்வளோதான். அநேருக்கு என்ன பண்ணிட்டு இருப்ப? பிசாசின் கிரிகளை வெளிப்படுத்திட்டு இருப்ப. கொலை செய்கிறதுக்கு சம்மதித்திருந்தான். கொலை செய்கிறதற்கு சம்மதித்திருந்தான்.
அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைகளுக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேய சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். தேவ பக்தியுள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து, இந்த சவுல் பாரு, சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளை இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். பிசாசாவே இருந்துக்கிறான் அந்த சவுல். புதிய ஏற்பாட்டு சவுல் பிசாஸ் மாதிரி வீடுகள் தோறும் நுழையிறது, புருஷன் ஸ்திரீகளை இழுத்து கொண்டு போய் காவலில் போடு வைத்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாங்க. புரியுதாமா? அதனால என்ன பண்ணணும்னா சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணணும். சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணா சவுல் ஆவி உனக்குள்ள இருக்கும். அது வீடுகள் தோறும் நுழைந்து என்ன பண்ணான்? சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷர் ஸ்திரீகளை இழுத்து கொண்டு போய் காவலில் போடு வைத்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். ஆமா, சபையை பாழாக்குற வேலை தான். ஆமா, குடும்பத்தை பாழாக்குறது, சபையை பாழாக்குறது, இதெல்லாம் யாருடைய வேலை? பிசாசானவனுடைய வேலை. பிசாசானவன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். என்னது? பிசாசானவன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று நல்ல திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாழாக்குற வேலையை தான் பார்த்துருந்துக்கிறான் அந்த சவுல். அப்போ சிதறி போனவர்கள் எங்கு சுற்றி திருந்து சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார். ஆமாம், சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுறவன் பிசாசின் கிரையில் அழிச்சிடுவான். சாபத்தை அழிச்சு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவான். தரித்திரத்தை அழிச்சு ஐஸ்வர்யத்தை கொண்டு வருவான். வியாதியை அழிச்சு ஆரோக்கியத்தை கொண்டு வருவான். இல்லைன்னா ஆரோக்கியத்தை அழிச்சு வியாதி அப்படியே நெகட்டிவ் மாற்றிடுவான். பிசாசு நன்மத்தேம காரியத்தை கொடுத்து குடும்பத்தில் இருக்கிற ஆரோக்கியத்தையெல்லாம் அழிச்சு வியாதி கொண்டு வரதுக்கு நீயே காரணமாயிடுவேன். ஒரு குடும்பத்தில் கிறிஸ்து இல்லாத ஒரு மனுஷன் ஆதாமுக்குள்ள இருக்கிறவன் அந்த குடும்ப சமாதானத்தெல்லாம் அழிச்சின்னு இருப்பான். நன்மை தேம காரியத்தை தேவனுக்கும் குடும்பத்துக்கும் பட்டணத்துக்கும் உலகத்துக்கும் காட்டி அந்த வியாதிக்கு காரணம் அந்த குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத இயேசுவை அறியாத ஒரு ஆதாமுக்குள் பிறந்த ஒரு மனுஷன். ஆதாமின் சிந்தை மரணத்தை கொடுக்குதா இல்லையா? அவன் மூலமாக மரணம் வரும். ரட்சிக்கப்படாத யார் இருந்தாலும் சரி, அவங்க ஒரு சவுல். அவங்க சவுலின் ஆவி. பாழாக்குறது, காவலில் போடு வைக்கிறது, சபையை துன்பப்படுத்துறது, வீடுகள் தோறும் நுழையிறது, திருடுறது, கொட்டுறது, அழிக்கிறது, இதெல்லாம் பண்ணிக்கிறான் பாரு. அதனால ஆதாமுக்குள்ள இருக்கிற ஒரு மனுஷ குடும்பத்தில் இருந்தானாக்கா அந்த குடும்பத்தின் சமாதானத்தை திருடுவான், சந்தோஷத்தை நன்மத்தேம காரியத்தை தேவனுக்கு உலகத்துக்கு காட்டினிருப்பான். ஒவ்வொன்று 24 மணி நேரமோ, வாரத்துக்கு 500 வருஷம் 350 நாள் வீட்டில் இருக்கிறான். உன் பிள்ளைக்கிறான்னு வச்சு, உனக்கு 4 பிள்ளை இருக்குதுன்னு வச்சுக்கா, ஆதாமுக்குள்ள பெத்துட்டுன்னு வச்சுக்கா, கிறிஸ்து அறியாத பிள்ளைங்களா இருக்குது. அதான் சவுல். சும்மா இருக்காது. அது நோய் சுய நீதி அநீதி பேசிட்டு இருக்கான். தேவனுக்கு பேச, உலகத்து பேச. அது மூலமா பிசாசு தான் அந்த அசுத்தாவி தான் அந்த குடும்பத்தில் பாழாக்குற வேலையெல்லாம் செய்யுது. சமாதானத்தை, சந்தோஷத்தை, துக்கத்தை. அப்போ சுவிசேஷத்தை பிரசங்கிக்க பிள்ளைங்களா இருந்துச்சுன்னா ஜீவ மார்க்கம். சுவிசேஷம் என்னது? இதே சவுல் பவுலா மாறி சுவிசேஷத்தை மாபெரும் அப்போஸ்தலனா மாறிட்டான். தெரியுமா உனக்கு? அப்போ ஜீவ மார்க்கத்தை பிரசங்கம் பண்ணதுமே அந்த சவுலு பவுலா மாறி உலகத்துக்கே பெரிய ரட்சகனா மாறிட்டான். சுவிசேஷ பிரசங்கம் பண்ண எப்படிக்கிறான் பாரு. சபையை பாழாக்குறது, வீடுகள் தோறும் நுழைந்து சபையை பாழாக்குறது, திருடுறது, கொட்டுறது, அழிக்கிறது, வீடுகள் தோறும் நுழையிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருந்துக்கிறான் பாரு. யாரு? சவுல். அவன் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறான்.
அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் தமஸ்கு சவுல் பாரு, அப்போஸ்தலர் 9 பாரு. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரிய பிரதான ஆசாரியத்துக்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளாகிலும் தான் பிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெபாலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்போது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போய் நீ செய்ய வேண்டியது அங்கேயே உனக்கு சொல்லப்படும் என்றார். அப்புறம் அங்கே போய் ஞானஸ்தானம் எத்துறானா இல்லையா? சீமோன்கிட்ட போய் ஞானஸ்தானம் எத்துறான். ஞானஸ்தானத்தை தாமதம் இல்லாமல் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ண அப்படியே அபோட்டன் ஆகிட்டான், உல்டாவாக மாறிட்டான். ஆதாமுக்குள் இருக்கும்போது வீடுகள் தோறும் நுழையிறது, கொல்றது, அழிக்கிறது, இந்த மார்க்கத்தாரை பயமுறுத்துறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறாமா. கிறிஸ்துக்குள்ளே வந்ததுமா அப்படியே ஜீவ மார்க்கனாக மாறிட்டான். ஆமாம், சபிக்குள் ஆஸ்வதிக்கிறான், பகைக்குள்ளுக்கு நன்மை செய்கிறான், சத்துருக்களை சிநேகிறான், துன்பப்படுத்த ஜபம் பண்ணுறான். அப்படியே கொல்ற வேலையை பார்த்தா உயிர்ப்பிக்கிற வேலையை பாரு. மரித்தோர் கூட எழுப்பினானே இல்லை பவுல. மரித்தோரை எழுப்புறது, செத்து போனே உயிரோடு எழுப்புறான். அது முன்ன உயிரோடு இருக்கிறவன கொலை செய்கிற வேலையை பார்த்துருந்தவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் உயிர்த்ததில் வேலையை செய்கிறான். அவன் பிரசங்கம் பண்ணுவோம் 3ஆவது மாடிலேருந்து ஒருத்த கையில வந்துட்டான். என் பேர் என்ன, ஐத்திக்கு என்ற வாலிபன் வீழ்ந்து செத்துட்டான். செத்து போனவன பவுல் என்ன பண்றான், அந்த சவுல் தான் பவுலா மாதிரி ஞானஸ்தான பவுலுன்னு பேர் வச்சுக்கினான். செத்து போன ஒருவனை உயிரோடு எழுப்பிட்டான். சவுலா இருக்கும்போது ஆதாமுக்குள்ள வாழும்போது நல்ல உயிரோடு இருக்கிறனால போய் கொலை செய்கிற வேலை பார்த்துருந்தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ ஆதாமுக்குள்ள இருந்தீன்னா கொலை செய்கிற வேலை ஒன்று அறியாமே நீயே கொலை, பாவம் மரணம் மூலமா உனக்கு மற்றவங்களுக்கு பாவம் மரணம் கண்டிப்பாக வேலை செய்யும். செய்யவே செய்யாதுமா. நீ ஆதாம் வழியா பாவத்தின் சம்பளம் மரணம் உனக்குள்ளே தான் இல்லையா? அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா மரணம் வருமா வராதா? அதை போய் மற்றவங்களுக்கும் பாவத்தை மண்ணு தேவன் தனக்கு அவங்களையும் நீ சாகடிக்கிற. அவங்க மரணத்துக்கு நீ தான் காரணம். ஆதாம் உன்னித்து பூமி உன்னித்து முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். ஆதாம் மரணத்துக்கு காரணமாக இருக்கிறான், எல்லாருடைய மரணத்துக்கும். இயேசு உடித்தேதலுக்கு காரணமாக இருக்கிறார். அப்போ உடித்தேதல் என்ன பண்ணணும், தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கும் பேர் சொல்லி மரித்தொழுது உயிர்த்தேதல். மற்றவங்களுக்கும் உயிர்த்தேல தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகம் மறித்து மற்றவங்களை உயிர்த்தேதலுக்கு நீ தான் காரணம். அப்படியே அபோட்டன் விஷயமா. அதனால சொல்ல ஏசு சொன்னார், நானே வழியை சத்தியமும் ஜீவனுமா. அதனால தான் ஏசு சொன்னார், நீங்கள் உலகத்துக்கு ஒளியாக இருக்கீங்க, பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். அப்போ இயேசுக்குள்ளே வந்தாக்கா நீ உடித்ததிலும் ஜீவனமா. ஏசு நானே உடித்ததிலும் ஜீவனமாயிரு. ஆதாம் பாவம் மரணமாக இருக்கிறான். அப்போ உன்னுடைய மரணத்துக்கு நீ தான் காரணம், உலகத்துக்கு எல்லா மரணத்துக்கும் நீ தான். ஆதாமின் சிந்தை மரணம். அப்போ ஆதாம் சாபம் மேலே இருக்குது. ஆதாம் தான் முழு உழுது எல்லாருக்கும் அப்போ ஆதாம். அப்பா சாபம் புள்ள மேலே இருக்குதா இல்லையா? அவன் கொலை செய்யறதும் காவலில் போடு வைக்கிறதும் ஹிம்சகுணம் பிச்சவனாக இருப்பான். முள்ளில் வச்சு எல்லாரும் சபிச்சு நின்றுக்கிட்டு குடும்பத்தில் ஆதாம்குள்ளே பிந்த பெரிய சேட்டை பிள்ளை இருக்குதா இல்லையா? பிள்ளையை வளர்க்கணும்னு தெரியும். 4 பிள்ளை பெற்று இந்த கடைசி காலத்தில் பண்ணுற சேட்டை ஒவ்வொரு சேட்டையாக இருக்குது. அதனால தான் சவுல பவுலா மாற்றுற மாதிரி கிறிஸ்துக்குள்ளே பிள்ளையை கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரணும்? ஏசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன் தலைமையில் கை வச்சு தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொண்டு வரணும். பவுல் சவுலா மாறின மாதிரி ஆதாமுக்குள் பிறந்தவன் கிறிஸ்துக்குள்ளே வந்துடுவான். அந்த கிறிஸ்து தேவி நீதிட்டு உயிர்த்ததல், அதை பிதா குமார் பசு தாய் கொடுக்கணும். ஆதாம் முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய் கூடாமல் கொடுத்தா இருள் கடந்து போயிடும், ஒளி ஜீவ ஒளி அவன் மேலே இறங்கும். அதனால தான் நம்முடைய எல்லா செய்தியும் ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள். என்னது நல்லா உற்சாகமாக இரு.
நம்முடைய செய்தி என்னது? ஜோயே ஜீவன் சத்தியம் வேதாகம சத்தியம். அல்லேலூயா சொல்லு. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்களுக்கு நம்முடைய செய்தியெல்லாம் வெளியேற்பட்ட செய்தி. உலகத்தில் எங்கும் கேட்டீரா வெளியேற்பட்ட சத்தியங்கள். அப்போ இந்த சவுல் என்ன பண்ணா? கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொல்றான். சவுல் என்ன சொன்னா? இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறான்னு சொன்னானா இல்லையா? சொன்னானாமா? உலகம் எனக்கு சிலுவையில் அறியுண்டு இருக்குது. இனி நான் அல்ல, நான் அந்த பழைய பாவன்ட்டும் மரணமே இல்லையா? கிறிஸ்து எனக்கு ஜீவன். அப்போ உடித்ததும் ஜீவனை கொடுத்து செத்து போனவனெல்லாம் உயிரோடு எழுப்புது. கிறிஸ்துக்குள்ள இருந்தா, ஆதாமுக்குள்ள இருந்தா உயிரோடு இருக்கிறனாலாம் சாகடிக்குது. அது ஆட்டோமேட்டிக்காக செத்துருவா. பாவம் மரணம் தேவன் தனக்கு உலகத்துக்கு. அது தற்கொலை பண்ணி சாவரியோ, அது ஆக்சிடென்ட் ஆகி சாவரியோ, எப்படியோ மரணம் வந்துடும். ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு எந்த வியாதி வழியா 80 வயசு ஆகுது, 85 வயசு ஆகுது, ஹாஸ்பிட்டலே போல தெரியலன்னு சொல்றாரு. நல்லது. ஆனால் மரணம் வருதா இல்லையா? திடீர்னு ஒரு நாள் பார்த்தா செத்துட்டாரு, மறக்கை ஆகிட்டாரு. அப்போ பாவம் மரணம் வருது. அது தற்கொலை ரூபத்தில் வருது, வியாதி ரூபத்தில் வருது, விபத்து ஆபத்து, ஏதோ ஒரு வித ஆதாம் வழியாக பிறந்தவனுக்கு மரணம் கண்டிப்பாக வரும். அட்ரஸ் கேட்டுக்கிட்டு அந்த மரணத்தை பரிகரித்து அழியாமையும் ஜீவனையும் சுவிசேஷத்தால் வெளியரங்கமாக்கினாராம். அந்த மரணத்துக்கு ஒரு பரிகாரம் பண்ணார். மரணம்னாக்கா அது உடித்தலும் ஜீவனம். பாவத்திலிருந்து பாவத்தின் சம்பளம் மரணம். அதாம மனுஷன் ஆதாமுக்குள்ள. அதுக்கு பாவத்துக்கு பரிகாரம் தேவநீதி, மரணத்துக்கு பரிகாரம் உடித்தது. இடையில வாக்குத்தத்த ஆசீர்வாதம், சாபத்துக்கு பரிகாரம் ஆசீர்வாதம், தரித்திரத்துக்கு எல்லையற்ற ஜீவ ஐஸ்வர்யம், ஜீவ வார்த்தை. அப்போ இயேசு ஏற்றுக்கொண்டா உனக்குள்ள உடித்ததிலும் ஜீவனம் இருக்கிறது. அதை உன் பேரை சொல்லி பிதா குமார் பசுத்தாவிக்கு வாய்நாளெல்லாம் கொடுக்கணும். ஆதாம்லேருந்து முழு உலகத்தை கொடுக்கணும். மரண டெலிட்டு இல்லை. மரித்த லாசர் எப்படி உயிரோடு எப்படினாரே, லாசர் வியாதிப்பட்டு அடக்கம் மட்டும் 4 நாள் ஆகி போச்சு. இயேசுகிட்ட சொல்கிறாங்க, இயேசு பிதாவே நீர் எப்போது எனக்கு செவி கொடுக்கப்படியால் உங்கள் சோத்திரம் சொல்லி லாசரவே வெளியே வான்றாரு. சத்தம் வெளியே வந்துட்டான். அப்போ இயேசு என்ன பண்ணியிருப்பாரு? மரணத்துக்கு பரிகாரத்தை பேசுவார். பாவத்துக்கு பரிகாரம் தேவநீதி, மரணத்துக்கு பரிகாரம் தரித்திரத்துக்கு எல்லையற்ற ஐஸ்வர்யம், சாபத்துக்கு வாக்குத்தத்த ஆசீர்வாதம், மரணத்துக்கு பரிகாரம் உடித்தலும் ஜீவனம். அது அவன் பேர் சொல்லி நம்முடைய பாவம் தேவனி முழு உலகத்துக்கு பார்த்தா மரணம் அட்ரஸ் கேட்டுட்டு வருது. அப்போ இயேசு உடித்தலும் ஜீவனையும் நம்ம பேர் சொல்லி பிதாவாக்கிய தேவனுக்கும் ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்கும்போது அங்கே மரித்தோல் உயிர்த்தல் பசு தாய் வராரு. சாவுக்கு எதுவான சரீரத்தில் உயிர் பெற்றல் கொடுக்குறாரு. அதனால தான் சேஷங்களை பார்த்து வியாதியத்தை சுஸ்தமாக்குங்கள், மரித்தோரையும் எழுப்புன்ட்டார். சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையாம்மா? அப்போ மரித்தோர்லேருந்து எழுப்பணும்னா, சாகடிக்கிற சக்தியிலேருந்து எழுப்பினா நீ உயிர்த்தெழும் ஜீவன்லே வாயணும். ஒவ்வொரு நாள் 24 மணி நேரம், வாரத்தில் வருஷம் 365 நாளும். அப்போ உன் குடும்பம் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்குன்னு பார்த்துக்கோ. நீயே பார்த்துக்கோ. ஏசு ஏற்றி இத்தனை வருஷம் ஆச்சு நம்ம குடும்பத்தில் நம்ம மூலமாக மரணம் வேலை செய்தா போகிற இடத்துல வேலை ஸ்தலத்தில் கவலை, பயம், வெறுப்பு, கசப்பு, சுயநீதி, அநீதி இருந்தாக்கா நம்ம குடும்பத்தில் மரண சக்திகள் இந்த சவுல் எல்லாம் ரைச்சின்னு கொண்டுங்கினது ஒரே அமக்கலம் பண்ணிக்கணும் தான். சேசர்களை பாழாக்கிறது, குடும்பத்தை பாழாக்கிறது, ஜனங்களை பாழாக்கிறது. ஏன்னா ஆதாம் குலைக்கிறான். அது சும்மா இல்லை, உள்ளக்கிற பிசாசம் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். ஏசு மனுஷ கொலைபாதகம் கிடையாது. ஏசு உடித்ததிலும் ஜீவனமாக இருக்கிறாரு. ஏசு யாரை பார்த்து நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனே குத்துறாரு. ஜீவனா ஜோயே. மனுஷன் என்ன பண்ணுறான்? கெட்ட மேய்ப்பேன். யாரை பார்த்தாலும் உள்ளக்கிற மரணத்தை கக்கிடுவான் வெளியே. அவன் பேர் சொல்லி தேவன் தானே உலகத்துக்கு. அவனும் சபிக்கப்பட்டுறான், போகிற இடத்துல சாபமாகவே இருப்பான். எப்படி வாழ முடியாது மனுஷன்? ஆதாமுக்குள்ளே வாழ்ந்தா உன் நிமித்தம் மரணம் உலகம் ஃபுல்லாக கிரியை செய்யும். கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அந்த உயிர்த்தெழும் ஜீவன்ற வெளிப்பாடு உனக்கு எங்கே போனால் உயிர்த்தெழும் ஜீவன் உண்டு உன் மூலமாக வேலை செய்யும். அந்த கான்சியஸ் இருக்கணும் முதல்ல. இயேசு பாவத்துக்கும் மரணத்துக்கு அப்பாற்பட்டது. நம்ம இயேசு பாவத்திலிருந்து மரணத்துக்கு கடந்தவர். கடவுள் என்றால் என்ன? எதை? பாவத்தையும் மரணத்தையும் கடந்தவர். அப்போ பாவத்தையும் மரணத்தையும் கடந்தவர்னா தேவநீதியிலிருந்து உயிர்த்தெழுதல். இயேசுக்கு சுவாமியோட வாக்கு எல்லாம் ஜீவன். அதுதான் ஜீவன். நன்மை தீமை அறியத்தக்க கனி. அதான் பாவம் மரணம். பிசாசு பிரபஞ்சத்தின் தேவன். அவன் இது நெகட்டிவ்ல கடந்தவன். தேவநீதி உயிர்த்தலுக்கு இப்படி நெகட்டிவ்ல பாவம் டு மரண எல்லையிலே இருந்த பிசாசு பிரபஞ்சத்தின் தேவன். அப்போ இயேசு உடித்தலும் ஜீவனமாக இருக்கிறார். கடவுள் என்றால் கடந்தவர்.
பாவத்தையும் மரணத்தையும் கடந்தவர் தேவ நீதி உயிர்த்தெழுமா இருக்கிறாரு. அதுதான் நீ ஏற்றுங்கிற ஞானஸ்தானத்தின் மூலமா. அதான் சவுலு பவுலா மாறி உடித்தலும் ஜீவனையும் தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்கறனால மாபெரும் அப்போஸ்தலனா மாறிட்டான். செயின்ட் பவுலா மாறிட்டான். கிறிஸ்துவ தேவன் தனக்கு அகில உலகத்தை வெளிப்படுத்தணும். வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்தணும். இடைவிடாமல் வெளிப்படுத்தணும். எக்காலத்தை வெளிப்படுத்தணும். அதனால உன் குடும்பத்தில் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவர் கிருபையினாலே அதை பண்ணுவோம். அப்போ கிறிஸ்துவின் மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறார். நம்ம வாசித்து முடிச்சிருவோம். அப்போ இயேசு கிறிஸ்துக்குள் ஆம் என்றும் ஆமேன் இருக்க வாழ்க்கை தத்துவங்களை பிதா குமார் பசுத்தாவிக்கும் ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொடுக்கும். எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவடைய ராஜ்யத்தை அப்போ ஒரு முறை பிறந்த அம்மா வயதில் ஆதாமின் சிந்தை மரணம். அதனால ஆதாமுக்குள்ள வாழாத கிறிஸ்துக்குள்ள வாழு. கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்து. இடைவிடாமல் வெளிப்படுத்து. எக்காலத்தை வெளிப்படுத்து. சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்து. வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்து. எக்காலத்திலும் வெளிப்படுத்து. தேவ நீதி உயிர்த்தெழுமாயிரு. கிறிஸ்துவ அகில உலகத்துக்கு வெளிப்படுத்து. தேவ நீதி உயிர்த்தெழுமாயிரு. அளவற்ற அன்பை வெளிப்படுத்து. அளவற்ற கிருபையை வெளிப்படுத்து. தேவ நீதி உயிர்த்தெழுமாயிரு. இடைவிடாமல் வெளிப்படுத்து. எக்காலத்தில் வெளிப்படுத்து. சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்து. அகில உலகத்துக்கும் கிறிஸ்து ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனையும் வானத்து சகல அதிகாரத்தையும் வெளிப்படுத்த பாவம் மரணம் நீங்கி உலகத்துக்கே நீ ஒளியாயிருப்பாய். ஒளினா இருள பாவம் மரணத்தை நீக்கி தேவ நீதி உயிர்த்தல் கொண்டு வந்துடுவேன். அதை தேவன் தனக்கு ஆதாம் ஒரு ஆள் பாய் கூடாமல் கொடுக்கும். ஒரு ஆள் கூட்டா கூட கிறிஸ்துவ விட்டுட்டுனா கூட அந்த ஒரு ஆள் பாவம் மரணம் எல்லாத்தையும் அழிச்சிடும். அதனால தான் இயேசு ஏற்றுக்கொண்டா இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூற வேண்டும். என்ன அன்பு? இயேசுவின் அன்பு. அந்த அன்பு ஜீவனை பருவது தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலக குத்துது. வாய்நாளெலாம் குத்துது. இடைவிடாமல் கொடுக்குது. எக்காலத்தையும் கொடுக்குது. சோர்ந்து போகாமல் கொடுக்குது. எக்காலத்தில் எந்நேரத்துலையும் வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்குது. அப்போது சவுலை போல இருக்கக்கூடாது. சவுல் பவுலா மாறினது மாதிரி கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வரணும். கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொண்டு வரணும். கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொண்டு வரும்போது கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். மாபெரிய வாய்ப்பில் கொண்டு வருவார். ஜாம்பலமா கிறிஸ்து அவர் தேவ நீதி உயிர்த்தெழுமா இருக்கிறாரு. அவர் பரலோக ராஜ்யமாக இருக்கிறார். அளவற்ற அன்பாக இருக்கிறார். அளவற்ற கிருபியாக இருக்கிறாரு. அவர் தேவ நீதியாக இருக்கிறார். உயிர்த்தெழும் ஜீவனமாக இருக்கிறார். அது இல்லையா? ஜெபம் பண்ணிட்டியா? ஜெபம் பண்ணு பார்ப்போம். இங்கிலீஷில் ஜெபம் பண்ண பசங்க. Heavenly Father, thank you for this day. Oh Father, whatever the pastor preached, we have to obey. Let everyone obey this message. I ask in the name of Jesus Christ. Amen. Amen. Hallelujah. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே, இந்த அருமையான வேலையில் இந்த பகுதியில் இந்த செய்தியை கொடுக்க செய்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறார். இயேசு உடித்தவனும் ஜீவனமாக இருக்கிறார். இயேசு எங்கே போனாலும் அன்பு, இரக்கம், தயவு, அளவற்ற அன்பு, பாவ மன்னிப்பு, இரட்சிப்பு. தேவன் தனக்கு உலகத்துக்கு அசுத்தாயிரம் பசுத்தாயிரம் தேவதோட ஒரு புரட்சியே உண்டாக்குறாரு. ஆனால் சவுல் ஆதாம்குள்ளே வந்து எங்கே போனாலும் அடிக்கத்தும் நொறுக்கத்தும் வீடுகள் தோறும் சபையை குடும்பத்தை பாழாகத்துமான வேலை செய்கிறான். சவுல் பவுலா மாறிட்டான். கிறிஸ்துக்குள் வந்து அவன் பெரிய அப்போஸ்தலனா மாறிட்டான். அப்போ ஆதாமுக்குள் பிறக்கிற எந்த ஒரு மனுஷனும் பாவம் சாபம் மரணம் தரித்திரமாக தான் இருக்கிறாங்க. படிக்க ஏழை பணக்கார உயர்ந்தவன் தான் அரசியல் தலைவன் ஆதாம் வழியாக பிறந்துட்டு நன்மத்தேம காரியத்தை தேவன் தர நிமித்து பூமிஷ முள்ளும் குறுக்கும் முளைப்பீப்புன்னு சொல்லப்படுது. இயேசு நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன். என்னை இல்லாமல் ஒரு பிதாவின் இயேசுக்கு ஜீவ விஷயத்தை அது தேவநீதி உயிர்த்தல் பரலோக ராஜ்யமாக இருக்கிறாரு. அதை ஏன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு அசுத்தாயத்தில் பசுத்தாயிரம் தேவத்தோடு படிவிட வாய்நாளாக கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னில் என் வார்த்தையில் அவன் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அப்போ இயேசு ஏற்றுக்கொண்ட ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டால் கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இடைவிடாமல் வெளிப்படுத்தும். எக்காலத்தை வெளிப்படுத்தும். சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்தும். வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்தணும். எக்காலத்தில் வெளிப்படுத்த அசுத்தாயோட பசுத்தாய் வர தேவத்தோடு பணிவிடை செய்ய இங்கே உலகத்துக்கே பூமிக்கே உப்பாயிருக்கார்.
சவுல் பவுலாய் மாறி மாபெரும் அப்போஸ்தலராய் உலகத்தை ஆசீர்வாதம் ஆதாம் கூட அந்த கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறந்து அந்த கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்தை ஆதாம் வந்து முழு வாழ்நாளாக வெளிப்படுத்த இடைவிழா பாவண்டுமான ஒரு பரிசுத்த தேவதை ஒரு பணிவிடை செய்ய இந்த செய்தியை கேட்குற ஒரு நீ பயன்படுத்தும்படி ஜெபிக்க ஒரு மாபெரும் இயப்பில் கொண்டு வரும்படி ஜெபிக்கும் பெரிய காரியங்கள் செய்யும் இயேசு நாமத்தில் எல்லா ஜெபத்திற்கும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமையுடன் என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடந்து கொண்டு ஒவ்வொரு நாட்டும் ஆன்லைன் மூலமாக செய்தி கொடுங்க. ஃபேஸ்புக்கில் போங்க துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போங்க ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்தம் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிகள். ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ண குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்தம் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிகள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 7/5/2024 என்று வேலூர் பகுதியில் கொடுக்கப்பட்டது. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர். ஃபேஸ்புக்கில் போங்க துளசிராமன் தாமஸ் சர்ச் யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர். கடைசி நாள் லேபிள் போங்க எல்லா செய்தி கேளுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. மாபெரும் இயேசுவை கொண்டு வருவார்கள். பெரிய காரியங்களை செய்வாராக. மறுபடியும் இந்த செய்திகளை கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை கொண்டு மாபெரும் எழுப்புதல். ஆதாமுக்குள் பிறந்த நீங்கள் கிறிஸ்துக்குள் மறுபடியும் கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு வாழ்நாளெலாம் வெளிப்படுத்துங்க. இடைவிடாமல் வெளிப்படுத்துங்க. எக்காலத்து வெளிப்படுத்து சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்து பாவண்டுமான நீக்கப்பட்டு உலகத்துக்கு ஒளிய பூமிக்கு உப்பாகவே ஏற்பீர்கள். நானே திராட்சை செடி நீங்கள் ஒரு நிலைவாதம் நிலைத்து மிகுந்த கடிகள் உப்பான் வருகிறது. கிறிஸ்து இயேசுக்குள்ளே நிலைத்திருங்க. உங்கள் மூலமாய் கர்த்தர் மாபெரும் எழுப்பிலை கொண்டு வருவார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி என்னோடு உதயம் மனைவி மெர்சி தாமஸ்.